வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கி இறால் வேலைக்கு வந்திருக்கிறோம். இறால் வேலை தொட்டாப்பு வந்து வலையை முடிக்கிட்டு இருக்காங்க கொழுந்துன்னு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டு எவ்வளோ போயா கிடக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஊரில் வந்து இதாங்க இறால் சீசன். இறால் சீசனுக்கு தான் இறால் வலை விட்டுட்டு அந்த வலையை முடிக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நாங்களும் வலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். பாருங்க, வலை சோட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பொட்டு நண்டு வந்திருக்குது, அப்புறம் இறால் கிடக்குது. இது கட்டிக்கால மீனுங்க. இங்கே பாருங்க, இறால்லாம் வந்திருக்குது. வரி இறால், வெள்ளை இறால்லாம் கிடக்குது. மீனுக வந்திருக்குது. இதுதாங்க சுண்ணாம்பு இறால், வரி இறால் இல்லையே. ஏன்டா வெள்ளையாக இருக்கும், கீழே வைங்க மேய்ப்பதா. அந்த இறாலுக்கும் இதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த வெள்ளை வெள்ளைன்னு இருந்த மாதிரி இருக்கும். அவங்களும் தான் வந்துருச்சு. உள்ள எடுத்து போட்டிருக்காங்க. சங்கல் தானே பாருங்க. இந்த பாசி அடிச்சுட்டுண்டா கிளப்பவும் முடியாது. வலை நிறைய பாசியாக வருது. இந்த சவுங்கல் உதறினாலும் போகாது, வலையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை எடுத்தால் தான் அது வரும். இந்த பாருங்க, இதான் விலாங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. வலையில் உயிரோடு இருக்குது. இதை மெதுவாக தான் தட்டி எடுக்கணும். சுருண்டு போய் கிடக்கா. மீனை கடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு மீனை. காலை கடிக்க போகுது. பாசியை பாருங்க, எவ்வளோ பாசி எப்படி போகுது. இப்படி தாங்க கிடக்கும். சவுங்கல் பாசி. ஒரு கரை பாசி வந்து கனதியாக இருக்கும். கடலுக்குள்ள வலை இழுக்க முடியாது, அதனால கொழுந்தன்ட்ட கொடுத்துருக்குறேன். இழுத்து பார்த்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதோட கொழுந்தை வாங்குறாப்புல. பாருங்கள், இந்த பாசி போகவே செய்யாது. இந்த பாசி ரொம்ப கலக்கில் கிடக்குது. இடிஞ்சிருச்சு நல்லா. இந்த பண்ணா மட்டும் ஒரு சவுண்டு கொடுக்குங்க. பொட்டுனாண்டு தாங்க அதிகமாக வருது பாருங்க. இந்த பண்ணா மீன் தாங்க அந்த சவுண்டு கொடுக்கும். இது 3வது வலை பிடிக்கும், 3வது சோட்டு. இது 3வது சோட்டு வலை பிடிக்கிறோங்க.
பண்ணா மீன், காரா, இறால், பொட்டு நண்டு இதுக்கு தாங்க வருது. ஒரு திருக்கை ரொம்ப நாள் கழிச்சு வலையில பாருங்க, மணிவால் திருக்கை. அந்த வால் எல்லாம் பாருங்க பொட்டு பொட்டாக இருந்த மாதிரியே இருக்கும், புள்ளி புள்ளியாக. அதுக்கு தான் இதுக்கு பேர் மணிவால் திருக்கை. முள்ளை இன்னும் உடைக்கலை, பார்த்து கவனமாக தான் எடுக்கணும். எப்படி கிடக்காது. இதான் பொட்டு நண்டு. தட்டு பாப்பா. எதுக்கு இதை பொட்டு நண்டுன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் பொட்டு பொட்டா, அதனால தான் இதுக்கு பேர் பொட்டு நண்டு. எங்கள் ஊர் சைடு இதுக்கு பொட்டு நண்டு, மற்ற பக்கம் கண்ணு நண்டுன்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் சைடுனா. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போச்சுல கண்ணு நண்டுன்னு தான் சொன்னாங்க. கண்ணு கண்ணாக இருக்கிறதுனால அங்கே வந்து கண்ணு நண்டுன்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஊரில் பொட்டு பொட்டாக இருக்கிறதுனால பொட்டு நண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா வலையில கடிச்சிட்டு இருக்கு, இதை விடணும்னா இப்படி வச்சிடணும், எடுத்து கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு வைங்க. எவ்வளோ சவுங்கல் பாசின்னு பாருங்க, போகுது பாருங்க. அடுத்த வலை நல்லா தட்டுறாங்க. அப்படி கூட இப்போ ஏன்டா பாசி அடித்ததுனால இப்போ வலை எல்லாத்தையும் ஒரு வலையாச்சும் தட்டி எடுத்துட்டோம்டா அங்கே போய் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வலை தெறிக்க லேட்டாகாது ஏலத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு. எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வேலை பார்க்குங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வலை வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையுமே பார்த்துக்குவோங்க. ஏன்டா கற்றுக் கொடுத்துருவோம், அதுகளே இஷ்டப்பட்டு கற்றுக்குறோங்க. கால் அடிச்சு இது எள்ளுங்க எள்ளுங்க பக்கத்தில் நின்று பக்கத்தில் அப்பா எப்படி போட்டுருக்காங்க பாப்பா போடணும் வலை பக்கத்தில். இப்போ லாஸ்ட் வலையை முடிக்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வலையை தட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ கரையை போக போகிறோம். கரையில் போய் வலையை ஃபுல்லாக இறக்கி அதில் கிடக்கிற இறால் நண்டுகளை தட்டி ஏலத்துக்கு கொடுத்து விடணும்.
மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம குழம்புக்கோ பொரிக்கவோ எடுத்துக்கிறோம். எல்லாம் தெரிச்சாச்சு. நண்டு தனியாக, இறால் தனியாக இப்போ ஏலத்துக்கு கொடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு எடுத்துருக்கோம். பாருங்க, இதுதான் நம்ம குழம்புக்கு எடுத்துருக்கோம். வேண்டா நண்டை கட்டி நண்டு இறாலுகளையெல்லாம் கொண்டு போய் ஏலத்துக்கு விற்றுட்டு வந்துட்டாங்க. அது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 சொட்டு வலையை தெரித்து மூட்டை போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து வலையில் தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க கடல் வீடியோ போடுங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி இறால் வலைக்கு கடலுக்குள்ளே போனோம். இப்படியே இது ஏலத்துக்கு போயிட்டு வந்து இப்படி தாங்க அப்படி வலையில் இருந்துச்சுன்னா ஆணு பெண்ணு எல்லாருமே சேர்ந்து இந்த வலையை இழுத்து வைப்பு வாங்குவோம். இப்போ இந்த வேலையிலெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சமையலுக்குள்ளே போயிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கருப்பு நெத்திலி தேவைப்பட்டால் நாங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க.